ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோன்னு சொன்னால் கார் எப்படி ஒரு மேனுவல் கார் எப்படி நாங்கள் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். மேனுவல் காரை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து மேனுவலுக்கும் ஓட்டோவுக்கு டிஃப்ரெண்ட் பார்ப்போம். மேனுவலுக்கு வந்து கிளச் இருக்கும், ஓட்டோ காருக்கு வந்து கிளச் கண்ட்ரோல் இருக்காது, அதாவது கிளச் இருக்காது, பிரேக்கும் எக்ஸலரேட்டரும் இருக்கும். ஸோ கீழே பார்ப்போம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து கிளச் இருக்கும், ரெண்டாவது நடுவில் பிரேக் இருக்கும், மூன்றாவது வந்து எக்ஸலரேட்டர் இருக்கும். இப்போ நம்ம கிளச்சுக்கு கியர் போட போகிறோம்னு சொன்னால், கியர்னு சொன்னால் ஒரு வாகனம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மூவிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிளச். பிரேக் பண்ணுறது வந்து ஒரு வாகனத்தை நம்ம நிப்பாட்டுறதுக்கு, எக்ஸலரேட்டர் வந்து நம்மளோட வாகனத்தை வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு இல்லாட்டி குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், இப்போ கியர் நம்ம போட போகிறோம். கியர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், கியர் யூஸ் பண்ணக்குள்ளே கட்டாயம் வந்து நம்ம கிளச் யூஸ் பண்ணணும். கிளச் யூஸ் பண்ணாமல் கியர் போட்டோம்னா அது வந்து கியர் பாக்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிடும், பட் வாகனத்துக்கும் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் எப்படி கார் ஒரு பேசிக்காக வந்து காரை எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாகனத்தில் இருந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சீட் பெல்ட். சீட் பெல்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டாகவே நம்ம போட்டுறணும். வாகனத்தில் ஏறின உடனே ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேலை சீட் பெல்ட்டை போட்டுருணும். சில பேர் வந்து வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி கியர்லாம் போட்டு ஹேண்ட் பிரேக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தான் சீட் பெல்ட் போடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அதை ஏன் நான் ஃபஸ்ட்டாகவே சீட் பெல்ட் போடணும்னு சொன்னால், நம்ம சம்டைம்ஸ் அதை மறந்துடுவோம். ஸோ வாகனம் ட்ரைவ் பண்ணக்குள்ளே சீட் பெல்ட் வந்து கட்டாயம் அவசியம். அதுக்காக வந்து நானும் எப்போவுமே வாகனத்துக்குள்ளே ஏறணுன்னு கட்டாயம் வந்து சீட் பெல்ட்டை கட்டாயம் நம்ம போட்டுருவோம். ஓகே, அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் கிளச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம பார்க்குறது தான் கிளச். இப்போ நம்ம கியர் போடக்குள்ள கட்டாயம் வந்து கிளச்சை வந்து ஹாஃப் கிளச்சில் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக நம்ம புஷ் பண்ணிவிட்டு தான் அந்த கியரை நம்ம போடணும். ரைட். அடுத்தது வந்து இப்போ வந்து இது பிரேக். ரைட், இது பிரேக், இது எக்ஸலரேட்டர். இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரிய வேணும்னு சொன்னால், இப்போ நான் கிளச்சை வந்து இடது காலால் வந்து புஷ் பண்ணினேன். இப்போ வந்து பிரேக் பண்ணக்குள்ளே நான் வலது காலை யூஸ் பண்ணணும். அப்போ இதான் இதுக்குரிய ஒரு சிஸ்டம். என்னென்னு சொன்னால், எப்பயும் வந்து நம்ம பிரேக் பண்ணும்போதும் இல்லாட்டி எக்ஸலரேட்டரை யூஸ் பண்ணக்கூடையும் நம்ம வலது காலை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். கிளச் வந்து எப்போயுமே இடது காலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிளச் யூஸ் பண்ணக்குள்ளே வலது காலை கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே சடனாக வந்து ஏதோ பிரேக் பண்ணக்குள்ளே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்போயுமே கிளச் யூஸ் பண்ணக்குள்ள இடது காலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வலது காலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் எக்ஸலரேட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் ஒரு காலம் யூஸ் பண்ணாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். பிரேக் பண்ணக்குள்ளே எக்ஸலரேட் பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து எக்ஸலரேட்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் எக்ஸலரேட் பண்ணுறதுக்கும் வலது காலை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நம்ம இப்போ இருக்கா ஒரு ஃப்ரீ ட்ரையல் உண்டு, ட்ரைவ் உண்டு பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ரைட், பெல்ட் போட்டாச்சு, காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரியா, ஹேண்ட் பிரேக் வந்து எப்போயுமே வந்து ஹேண்ட் பிரேக்லாம் இருக்குது, லூஸ் பண்ணதன்னும். ரைட், நான் 2 மிரரையும் செக் பண்ணுறேன், சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். சம்டைம்ஸ் வந்து நமக்கு பின்னுக்கு வாரம் தெரியும் உள்ளுக்குள்ளே வந்திருந்தால் அதை நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ரியர் மிரர், பின்னுக்கு வர வாகனங்களை பார்க்குறது, இது முக்கியமான மிரர். இந்த மிரர் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதையும் நம்ம சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கட்டாயம் முக்கியம். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லெக் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சீட்டையும் வந்து நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட், நான் வந்து இப்போ மூவ் பண்ண போகிறேன். கிளச்சை புஷ் பண்ணிவிட்டு கியரை போட்டுட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், ரைட், ஹேண்ட் பிரேக்கை லூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், லேசாக நான் வந்து கிளச்சை லூஸ் பண்ணிவிட்டு வந்து எக்ஸலரேட்டர் லேசாக வந்து நான் புஷ் பண்ணக்குள்ளே கார் ஓட்டாக மூவ் ஆகும். கிளச்சை ஃபுல்லாக விட்டிங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஃபுல்லாக நின்றுடும். ஸோ நம்மளோட ஸ்டியரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குரிய வேலைகளை பார்த்துக்கொள்ளலாம். ஸ்டியரிங்கையும் வடிவாக நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம்.
நீங்கள் காரில் ஏறின உடனே வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல்லாம் ஈஸியாக வர மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. சிம்பிளாக வந்து நம்ம காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கிளச் கண்ட்ரோலாக நம்ம சரியாக பார்த்தோம்னா சரி ரைட். இப்போ நான் பிரேக் பண்ணுறேன், பிரேக் பண்ணிட்டேன் ரைட். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு லேஸாக கிளச்சை விடக்குள்ளேயே நான் வந்து ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணக்குள்ளே ஓட்டோ வந்து கிளச் கொண்டா நமக்கு வந்துடும். ஃபுல்லாக கிளச்சை விட்டு ரேஸ் பண்ண விட்டிங்கன்னு சொன்னால் வாகனம் வந்து ஸ்டார்ட் நிற்கணும். ஸோ அதையும் நீங்கள் அவனாக பார்த்துக்கொள்ளணும். சரிதானே? ரைட். வேறு கிளச்சை நான் ஃபுல்லாக இப்போ புஷ் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணுறேன். வாகனம் மூவ் பண்ணாது. இப்போ கிளச்சை லேஸாக விட்டுட்டு நான் செய்யக்குள்ளே தான் வாகனம் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து காரோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிளச் கண்ட்ரோல் தான் முக்கியம். கிளச் கண்ட்ரோலில் நீங்கள் சரியாக பிடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே மெட்டல் எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.